கச்சேரியில பாடுற ஒரு பொண்ணு, சினிமா துறையில இருக்க பொண்ணு வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. இப்ப ஜாதகத்துல பொருத்தம் பார்த்து பண்ற எத்தனையோ திருமணங்கள் சார். நான் யாரையும் புண்படுத்தவோ இதுவோ விரும்பல. எத்தனையோ பொருத்தங்கள் 10 பொருத்தம் பார்த்து 9 பொருத்தம் சரியா இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல பிரிஞ்சுட்டாங்க. நான் கல்யாணம் ஆன உடனே கேட்டேன், "ஏங்க நான் இங்க காது குத்திக்குவாங்க" அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னாரு, "அம்மா எனக்கு பிடிக்காதுமா, உனக்கு பிடிக்கும்னா குத்திக்கமான்னாரு." இன்னை வரைக்கும் நான் குத்திக்கல சார். தூது வருமா தூது வருமா அந்த பாட்டு, ஐயோ, நீ அம்மு அம்மு சொல்லையில சந்தோஷமா பொறிக்கிற சாமி, அந்த பாட்டு. இப்ப நல்லா இருக்கே, இந்த பாட்டு நல்லா இருக்கே. சரி, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போவோம். உங்க கல்யாணமே லவ் ஸ்டோரி தானே உங்களுக்கு? ரொம்ப போராட்டத்தால கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? பெரிய போராட்டம் சார். எங்க வாழ்க்கையே நிறைய போராட்டம் தான் சார். உங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. எங்க வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல சார். என்ன காரணம்? காஸ்ட் ப்ராப்ளமா? காஸ்ட் எல்லாம் பெருசா இல்ல சார். காஸ்ட்ன்றது 1% இருந்தது. காஸ்ட தாண்டி அவங்களுக்கு என்னன்னா, நம்ம கச்சேரியில பாடுற ஒரு பொண்ணு, சினிமா துறையில இருக்க பொண்ணு வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. அப்படின்ற கண்ணோட்டத்துல அப்ப இருந்தாங்க. இப்ப இல்ல. அப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க சார். அந்த ஒரு மனநிலையில தானுங்களா எல்லாம் அப்ப இருந்தது. லவ் மேரேஜுக்கு பெரிய அப்போ ஆதரவு கிடையாது அப்பல்லாம். இப்பல்லாம் பேரண்ட்ஸ்லாம் ஏத்துக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப அதுக்கு பெரிய ஒரு இது இல்ல. ஸோ கச்சேரியில பாடுற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்ற மாரி. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. பெரிய போராட்டம் சார். ரொம்ப பெரிய போராட்டம் அது. அது ஒரு வெறி இருந்தது எனக்கு. நம்ம பண்ண தப்பு இல்ல, ஜெயிச்சு காட்டணும். 2 பேரும் லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்ப கல்யாணம் கூட ப்ராப்பரா மண்டபத்துல நடக்கல இல்லையா? இல்ல சார். கல்யாணம் ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. எனக்கு கல்யாண ஃபோட்டோன்னு கூட கிடையாது. எங்க நடந்தது கல்யாணம்? திருப்போரூர்ல நடந்தது சார். திருப்போரூர்ல ஒரு நைட் ஒரு யாருமே வரல. 2 சைடுலயும் யாரும் வரல. நானும் இவரும் மாத்திரம் போனோம். கோயில்ல நின்னோம். வெளியில இருக்கிற மஞ்சள் கயிறு வாங்கி ஒரு மஞ்சள் வாங்கி கட்டி, அதுதான் எங்க கல்யாணம். வீட்டை விட்டு வெளில போயிட்டோம் சார் 2 பேருமே. போயிட்டு ராமனுக்கும் கோவம் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் கோவம். அவர் தான் முதல் கோவம். அப்பா அம்மா விட. அதுக்கப்புறம் ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அந்த போராட்டம் இருந்து ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரும் என்கிட்ட பேசாம நாங்க அவங்க வீட்டுக்கு போகாம. அதுக்கப்புறம் ராமன் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு அப்புறம் தான் ஒரு கல்யாணம் ஆச்சு. அண்ணனுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. ஓகே. ஸோ அது நார்மல் மேரேஜ் இல்லையா? அவங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் யாரு நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்தோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே சார் இது எல்லாமே. அப்புறம் நம்ம குழந்தைங்க போக வர அப்படி இருக்கும், எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சகஜமாயிடுச்சு. இப்பெல்லாம் அப்பயே சரியாயிடுச்சு சார் அது. அப்ப 2 இயர்ஸ்லயே சரியாயிடுச்சு அது. ஒரு பேட்டியில ஜாதக பொருத்தம்லாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை திருமணத்துக்கு, மனப்பொருத்தம் இருந்தா போறோம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்லி நான் படிச்சேன். ஆமா சார். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி சார், எதை ஒன்னையும் நம்ம நினைச்சா நம்மளால மாத்த முடியும் அப்படின்றது என்னோட கருத்து சார். இப்போ எங்க குடும்பத்திலேயே என்ன வேணான்னாங்க. அதே குடும்பத்துல என்னை ஏத்துக்க வச்சேன். இப்போ ஜாதகத்துல பொருத்தம் பார்த்து பண்ற எத்தனையோ திருமணங்கள் சார். நான் யாரையும் புண்படுத்தவோ இதுவோ விரும்பல. எத்தனையோ பொருத்தங்கள் 10 பொருத்தம் பார்த்து 9 பொருத்தம் சரியா இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல பிரிஞ்சுட்டாங்க. அப்படின்னு சொல்றவங்கள கூட நம்ம பார்த்துருக்கோம் சார். பொருத்தமே இல்லாம இப்போ வரைக்கும் ஒரு மன ரீதியா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழற எத்தனையோ தம்பதியும் நம்ம பார்த்துருக்கோம் சார். அவரை பத்தி எனக்கு தெரியும். என்னை பத்தி அவருக்கு தெரியும். மனப்பொருத்தம் போறோங்கிறீங்க. கண்டிப்பா போதும் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே சார், எவ்வளோ பேர் லவ் மேரேஜ் சார். அந்த 8, 10 வருடங்கள் அவங்க கடந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அவங்க தாங்கிப்பாங்க சார். அப்ப செவ்வாதோஷம், குருவின் பார்வை சரியில்லை, இதெல்லாம் அது சார், நான் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல சார். அது நம்புறவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கவங்களுக்கு, அது பார்க்குறவங்களுக்கு அது இருக்கலாம். நான் என்னதான் சார் உதாரணம் எடுத்துக்க முடியும். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு தான் நான் டேஸ்ட்டு சொல்ல முடியும். இது நல்லா இருந்தது, எனக்கு ஒத்துக்குச்சு, எனக்கு ஒத்துக்கல, எனக்கு இது சாப்பிடாதீங்க, எனக்கு ஒத்துக்கல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போது சார் எக்ஸசைஸே சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் இப்படி பண்ணேன், நான் சீக்கிரம் இழைச்சிட்டேன்னுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் இழைக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு உடல் வாகுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொருந்தாது சார். அதே தான் சொல்கிறேன். ஜாதகம் பார்த்து பண்ண நிறைய திருமணங்கள் நல்லா இருந்திருக்காங்க. நிறைய திருமணங்கள் சரியில்லாமையும் போயிருக்கு. உங்களை பொறுத்தவரை தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் வேணும்.
அவங்க என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும். இப்ப நான் கல்யாணம் பண்ணேன் சார். லவ் மேரேஜ் தான். நான் எங்கேயுமே சொன்னதே இல்ல. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லியிருக்கேன். நான் வந்து கல்யாணம் ஆன உடனே கேட்டேன், "ஏங்க நான் இங்க காது குத்திக்குவாங்க" அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னாரு. "அம்மா எனக்கு பிடிக்காதும்மா. உனக்கு பிடிக்கும்னா குத்திக்கம்மான்னாரு." இன்னைய வரைக்கும் நான் குத்திக்கல சார். என்னன்னா, அவருக்கு பிடிக்கல. சரி ஓகே. எனக்கும் அதுல பெரிய ஆசைலாம் கிடையாது. அதுக்காக அவர் எதுக்குமே எனக்கு தடை போட்டதே கிடையாது. "நீ இது பண்ணாத, இத செய்யாத, இது எனக்கு இது இல்ல. நீ இது பண்ணக்கூடாது." அப்படி சொன்னதே கிடையாது அவரு. நான் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்ன்ற நம்பிக்கைய அவருக்கு நான் குடுத்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ எது பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும். நீ எது செஞ்சாலும் கரெக்ட்டா பண்ணிடுவ." அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா, என்ன குடும்பத்தையும் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டேன் நான் ஓரளவுக்கு. என்னோட லைட் மியூசிக்கும் சரி, அதுக்கப்புறம் நான் சினிமா துறையில வந்ததுக்கப்புறமும் சரி, எங்க எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், அப்படின்றதையும் நான் கரெக்ட்டா ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ, அதனால அவருக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கைய நான் அதிகமா குடுத்துட்டேன் அவருக்கு. எந்த விஷயத்துல உங்க 2 பேருக்கும் அதிகமா சண்டை வரும்? சண்டை சின்ன வயசுல கல்யாணம் ஆன புதுசுல நெறைய சண்டை வந்தது சார். என் மேல நெறைய கவனம் செலுத்தல நீங்க. ம். அது அறியா பருவம். எனக்கு 18 வயசு அப்போ. அப்போ அந்த குழந்தைத்தனம் சிலது இருக்கும்ல சார். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த சண்டை போடுவேன். பொசசிவ்னெஸ். என்ன சாப்பிடாம நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போடுவேன். ம். நான் ட்ரெஸ் பண்ணேன். நீங்க பாருங்க நல்லாவே இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அதுக்கு சண்டை போடுவேன். ஸோ அது காலங்கள் ஆக 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 அவரோட ப்ரொஃபஷனல் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுருச்சு. அதே ஃபீல்ட்ல இருந்ததுனால, இவரு இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இவருக்கு. எதையும் தாண்டின ஒரு மனிதர் இவரு. ஓகே. சரி ஓகே. அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோல்ட் பண்ணிக்கிட்டேன். நெறைய இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி பேசியிருக்க மாட்டாரு. நான் அவருக்கு நெறைய கிஃப்ட் வாங்கி குடுத்துருப்பேன். அவரு நெறைய கிஃப்ட் எனக்கு வாங்கி குடுத்ததே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார். இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. ஏன்னா, இத இப்படி எடுத்துக்கலாமே, எனக்கு பிடிக்காத அவர் வாங்கிட்டு வந்து குடுக்கறத விட, எனக்கு பிடிச்சத நானே போய் வாங்கிக்கலாம். அவர் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரே, ஐய்யயோ! அவர் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரே, அத நம்ம கஷ்டப்பட்டு போட்டுக்கணுமே, நம்மளுக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்றத தாண்டி, சரி அவருக்கு வாங்க டைம் இல்ல. ம். நம்ம போய் நம்மளுக்கு பிடிச்சது நமக்கு கம்மலோ, வளையலோ, ட்ரெஸ்ஸோ எது அவ்வளோதான், பிடிக்குதோ அவ்வளோதான். அவ்வளோதான். அவர் இதுவரைக்கும் போய் எனக்கு தெரிஞ்சு சார் 4 வாட்டி எனக்காக கடைக்கு போயிருப்பாரு. ஒரு வாட்டி புடவ வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. ஒரு வாட்டி என் கூட வந்து நகை கடைக்கு வந்து நகை வாங்கி குடுத்தாரு. அவ்வளோதான் சார். பெருசா அவரு ஏன்னா, அதெல்லாம் தாண்டுன ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கெல்லாம். அடுத்து கச்சேரி என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இது பண்ணலாம். அப்படின்ற மனிதர்கிட்ட போயிட்டு, "நீ ஏன் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து குடுக்கல? ஏன் எனக்கு பொட்டு வாங்கிட்டு வந்து குடுக்கலன்ற" விஷயத்துக்குள்ள நம்ப போக்கூடாதுன்றது எனக்கும் ஒரு ஒரு வயசுக்கு மேல தான் சார். இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நம்ம அத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலயும் வேணும்னு நான் சொல்றேன். ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நெறைய விவாகரத்துகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. 2 பேரும் உட்காந்து பேசுனா, எனக்கு எதுவா இருந்தாலும் நான் நேரடியா அவர்கிட்ட உட்காந்து பேசிருவேன் சார். எனக்கு இது பிடிக்கல, நீங்க பண்றது எனக்கு சரியா வரல. நான் இத ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். சில விஷயம் நான் ஒத்துப்பேன் சார். சில விஷயம் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். எனக்கு இதுல உடன்பாடே இல்லன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அத நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்க வந்து இளம் தம்பதிகளுக்கு குடுக்குற டிப்ஸ் இதுதான். ஆமா. நீங்க நேரடியா 3வது ஆள உள்ள விடாதீங்க. நீங்களே உட்காந்து பேசுங்க. நல்லதோ, கெட்டதோ, சண்டையோ 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களோ, நீங்களே பண்ணிக்கோங்க அத. இன்னொரு ஆள உள்ள விடாதீங்க. 3வது ஆள் உள்ள இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல சார். நட்புக்குள்ளேயும் இருக்கு. ம். ஏன்னா, நான் சொல்றத டிவி அப்படியே சொல்லும். நான் சொல்றத இன்னொரு மனிதர் அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாரான்னா கிடையாது. அதுல கூடுதல், குறைச்சல் இருக்கும். அவ என்ன தெரியுமா சொன்னா? "நீ வந்து என்னமோ வாங்கியே குடுக்கலையாமே! நீ என்னமோ இவ்வளவு சொன்னியாமே!" அந்த டோனே மாறும். அப்படின்னு சொல்றதுக்கும், "நீ வந்து இப்படி சொன்னியாமே! நீ அதெல்லாம் வாங்கியே குடுக்கல." இப்படி சொல்ற டோனுக்கு நெறைய வித்தியாசங்கள் ஆமா, இருக்கு சார். ஆமா, ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? "என்ன பத்தி நீ இப்படி சொல்லிட்டியா?" அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல சார். அது எதுக்குள்ளயுமே விட்டுறாதீங்க. நட்புக்குள்ளயும் சரி, கணவன் மனைவின்ற உறவுக்குள்ளயும் சரி, இல்ல அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி எந்த உறவுக்குள்ளயுமே எதுவா இருந்தாலும் நல்லதோ, கெட்டதோ நீங்களே போய் பேசிருங்க. ஓகே. அது வந்து சண்டையில முடியுதோ, சமாதானத்தில முடியுதோ, அது உங்களோடயே போயிடும். ஸோ 3வது ஆள நம்ம உள்ள விடும்போது, அது இன்னும் பெருசாயிடுது. நான் பார்த்த அனுபவம் வரைக்கும் சார் நிச்சயமா, இது. நிச்சயமா. சமீபத்தில நீங்க கேட்ட பாட்டுல, ஐயோ! இந்த பாட்டு நம்ம பாடியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு நெனச்ச பாட்டு ம்ஹ்ம். ஏதான்னு சொல்லுங்க. அப்படின்னு நான் பெருசா நெனச்சதில்ல சார். நெனைப்பீங்களா? எனக்கு இந்த மாரி பாட்டு பாடணும்னு ஆசைப்படுவேன் சார். அது மாரி தூது நெனச்சு வருமா வந்து அப்போ வரும்போது, தூது வருமா, தூது வருமா, அந்த பாட்டு ஐயோ! இந்த ஸ்டைல்ல நம்ம பாடுனா நல்லா இருக்குமே! அது வரலன்னு நான் சொன்னேன்ல சார், நான் எதுக்காகவும் ஏங்கவே மாட்டேன். இது நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பாட்டு பாடணுமே! அப்டின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அப்ப சமீபத்தில வந்துல சாமி சாமி எல்லாரும் கேட்டாங்க. நீங்க தான் பாடணும்னு நெனச்சுட்டோம் அப்டின்னாங்க. புஷ்பால. புஷ்பால. அ. நீ அம்மு அம்மு சொல்லையில சந்தோஷமா பொறிக்கிற சாமி. ஆமா. அந்த பாட்டு. ஐ ஐ இப்ப நல்லா இருக்கே! இந்த பாட்டு நல்லா இருக்கே! ஏன்னா,
இசையமைப்பாளரை தாண்டி நம்ம கிடையாது சார். இசையமைப்பாளருக்கு தெரியும். யாருக்கு எந்த பாட்டு குடுத்தா, யாருக்கு சூட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாரி பாடல்கள் பாடணும் அப்படின்றது எனக்கு ஆசை இருக்கும் சார். எனக்கு இப்போ வந்து நெறைய ஃபோக் பாடணும்னு ஆசை இருக்கு சார். ஃபோக் டைப்ல அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோக்ல வந்து சார் நெறைய மெசேஜ் சொல்லலாம். சினிமா பாட்ட தாண்டி ஃபோக்ல அது வந்து ஒரு சோக பாடலா இருக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கா இருக்கலாம். அந்த பாடல்கள்ல நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்களோ, அத அழகா நல்லா சொல்லலாம் சார், சொன்னீங்க, அந்த சொன்னீங்க. பாடல்கள்ல. நான் கேட்ட வரைக்கும் ஃபோக்ல அந்த ஒரு விஷயம் இருக்கு சார். எனக்கு நான் இப்ப பார்க்குற ஃபோக் சிங்கர் கிட்டலாம் கூட சொல்லுவேன். கானா பாடுனவங்க கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இப்ப கானா சுதாகர் கிட்ட கூட நான் கேட்டேன். "அப்பா ஒரு கானா பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா. எதா இருந்தா சொல்லுங்க. நம்ம சேர்ந்து பண்ணுவோம்." அப்படின்னு. ஏன்னா சார், எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அழகு இருக்கு சார். எல்லா பாடல் இப்போ ஒப்பாரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒப்பாரியே ஒரு அழகு. நான் ஒப்பாரி பாடியிருக்கேன். ஓ! ஜெயமூர்த்தின்னு சொல்லிட்டு கிராமிய பாடகர் அவரு. நானும் அவரும் சேர்ந்து முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு. ம். அதுல ஒரு பாட்டு பாடியிருக்கோம் நானும். நான் ஒப்பாரியா? லேசா பாடுங்க. அது எப்படி இருக்குன்னு கரெக்ட்டா பார்ப்போம். ஞாபகம் அது அவரு அவரு வந்து அமேசிங்கா பாடியிருந்தார் சார். அத கேட்டுட்டு என்னால இப்படி இந்த அவுட்புட் என்னால குடுக்க முடியுமான்னு தெரியலப்பா. இப்படி என்னால பாட முடியாது. நீங்க பாடுனதே நல்லா இருக்குன்னேன். இல்லக்கா, நீங்க பாடுங்க. உங்களால பாட முடியும்னு சொல்லிட்டு, அந்த பாட்ட என்கிட்ட குடுத்துட்டு, நான் ஒரு வெரி நாள் குட். வீட்டுக்கு போயிட்டு, ஃபுல்லா அத உட்காந்து பாடி, பாடி பார்த்துட்டு, அப்புறம் என்னால என்ன அவுட்புட் நான் ஒரு 80% குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன் சார். என்னால என்ன குடுக்க முடியுமோ, அது அது என்னன்னா, ஒரு குடிகார தந்தையால அனாதையான ஒரு குழந்தை. அத ம். அத அது அது ஒரு ஒரு ஒப்பாரியா அந்த மெசேஜ் சொல்லியிருப்பாங்க சார். அது வந்து இந்த கிராமிய இசையில, கானா இசையில கூட பாருங்க சார். கானா கூட நம்ம சொல்றோம். ஆனா கானா பாடல்கள்ல ரொம்ப அழகா வார்த்தைகள போட்டு, அந்த ஒரு விஷயத்த என்ன விஷயம் சொல்ல வராங்களோ, அந்த பாட்டுல அழகா சொல்லிடுவாங்க சார் அது. உங்களுக்கு சின்ன வயசுல வந்து நம்ம முறையா ம். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, ம். தாட்டு வரிசை ம். இதெல்லாம் கத்துக்கிட்டு, ஒரு பாடகியா வந்திருக்கணும். இந்த குரல்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து சினிமால பாடிட்டுருக்கோம். ஒரு கச்சேரி மேடையில சுதா ரங்கநாதன், ம். நித்யஸ்ரீ மாரி நம்மளும் ஒரு கச்சேரி பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற வருத்தம்லாம் இப்ப உண்டா? இல்ல உங்களுக்கு பெரிய கர்நாடக இசை முறைப்படி பெருசா கத்துக்கலையேன்ற வருத்தம் எனக்கு வருத்தம் இருக்கு. இருக்கு, இருக்கு. இருந்தா இன்னும் வந்து ஏன்னா, அப்ப அந்த அப்ப வயசுல சார் கண்ணோடு காண்பதெல்லாம் மாரி பாட்டுலாம் நீங்க பாடியிருக்கலாம். நம்ம நித்யஸ்ரீ மேடமு, நானும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, "இது என்ன ராகம் தெரியுமா?" அப்படின்னாங்க. "தெரியலையேக்கா" அப்படின்னேன். "பாத்தீங்களா, தெரியாம ராகம் தெரியாமயே நீங்க பாடுறீங்க. ஏன்னா சினிமால வந்ததுனால, இது வந்து ராகமே தெரியாம நம்ம பாடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. "இதுக்கு வந்து ராகம் தெரியணும்ல, முறைப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாருக்கும்." அப்படி அப்போ நம்ம முறைப்படி ஆனா அதுக்கு வயசு இல்லன்றதும் என்னோட கருத்து சார். ஆமா, அது நிச்சயமா. கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. ஏன்னா நாங்க யுஎஸ்ல ஒரு வாட்டி போயிருக்கும்போது, 60 வயசு சார் ஒருத்தரு. கர்நாடக இசை கத்துக்கிட்டாரு. அப்ப அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பத்துலேருந்து அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் நானு. எனக்கு வந்து ஆங்கிலம் சரளமா பேச வராது. அந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி போட்டேன். எங்க டாட்டர் சொல்லுவா, "மம்மி, அமெரிக்க ஜனாதிபதிக்கே இங்கிலீஷ் தான் பேச தெரியும். ஆமா, உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ் உங்க தாய்மொழி தெரியலனா தான் நீங்க அசிங்கப்படணும். தமிழ் தெரியுதுல்ல, ஆமா. நீங்க தெலுங்கு பேசுறீங்கல்ல, ஆங்கிலம் தானே கத்துக்கலாம். பரவால்ல. அது ஒண்ணும் பெரிய குறை கிடையாது." அப்படின்னு சொன்னா. பிரெஞ்சுக்காரங்க, ஸ்பானிஷ் பேசுறவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. ஆ. அப்படியே ஒரு சின்ன குழந்தை சொல்லும்போது, ஆமால்ல. அப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து அவமானம் கிடையாது அது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே மாரி கர்நாடக இசை இந்த வயசுல போய் நான் கத்துக்கிறது அவமானமே கிடையாது. எந்த ம். வயசுல வேணா எது வேணாலும் கத்துக்கலாம். அப்படின்றதுக்கு நான் நெறைய பேர உதாரணமா நான் பார்த்தேன் சார். எஸ்பிபி அங்கிள் கூட சொல்லுவாரு, நான் முறைப்படி கர்நாடக இசை கத்துக்கலன்னு. பட் இயற்கையாவே இசை அன்னை வந்து அவருக்கு ஆசீர்வாதம் அநேகம் பண்ணியிருக்கா. ஆசீர்வாதம் பண்ண இப்ப நீங்க கேபிஎஸ் அம்மாவே எடுத்துக்கிட்டீங்க. அவங்க கூட முறைப்படி சங்கீதம் இல்ல, இல்ல, கத்துக்கலன்னு இல்ல, சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. ஆமா. பட் அவங்க போடுற சங்கதி யாராலயுமே போட முடியாது. முடியாது சார். அந்த அந்த கடுகு மாதிரி கடுகு போட்டா பொரிக்கும் பாருங்க. ஆமாமா. அந்த மாரி சங்கதிலாம் பாடவே முடியாது சார். அத கத்துக்கிட்டு தான் வருமான்னு கேட்டா தெரியல. இல்ல உங்களுக்கு கேபிஎஸ்லாம் குரல்லயே ஒரு சுதி இருக்கு. உங்க குரலே ஒரு சுதி இருக்கு. ஆ. அந்த சுதி நீங்க சுதி சேர்ந்து பாடணுங்கிற உங்களுக்கு வந்து அந்த அவசியமே இல்ல. நீங்க பாடும்போது சுதி தானே சேருது. கத்துக்கலன்ற வருத்தம் இருக்கு சார். அது ம். கத்துக்கணும். ஏன்னா எனக்கு நானே ஒரு இப்போ ஒரு ஒரு பாதை நான் எடுத்திருக்கேன் சார். டிவோஷனல் நெறைய பாடணும். நெறைய ஏன்னா பாடுங்க. நெறைய கோவில்கள்ல கடவுளோட அருளால நெறைய கோவில்கள்ல நான் நெறைய பாடிட்டுருக்கேன். நெறைய பேர் கேட்பாங்க, "நீங்க ஏன் சினிமால இப்ப பாடவே இல்ல? சினிமால உங்க பாட்டே வரதில்லையேன்னு." நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ம். வேற விதமா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆனா இசைத்துறையில தான் இருக்கோம். இசை சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் நெறைய எஸ்பிபியோட உங்களுக்கு ஒரு நட்பு உண்டு இல்லையா? ஆமா அத சார். பத்தி ஒரு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. எனக்கும் அவருக்கான நட்பு ரொம்ப அற்புதமான ஒரு இது சார். நான் அவர பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சார். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்? ஃபர்ஸ்ட்டு சார் அதுதான். ஃபர்ஸ்ட்டு நம்ப ஒருத்தர பார்த்த உடனே, ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு நின்னு பேசணும். நம்ம உட்காந்துட்டு அவங்க பேசக்கூடாது. நான் கத்துக்கிட்ட மரியாதைகள் அவர்கிட்ட.
சின்ன குழந்தையா இருந்தால் கூட கூப்பிட்டு பாராட்டுவார். சின்ன ஒரு விஷயம் மேடையில் யாரோ அழகாக வாசிச்சா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் வந்து அழகாக அவரோட பாடல்களை எழுதி வச்சு நோட் பண்ணி எங்கே கோரஸ் வருது, எங்கே எந்த பீட் வருது, எங்கே ஃப்ளூட் வருது எல்லாமே எழுதி வச்சு பாடுவார். தாய்மொழியே கூட ஒரு கட்டத்துல தமிழ்ல எழுதி விட்டுச்சா? தமிழ்லேயே எழுதிட்டாரு. சித்ராம்மா கூட சார் சித்ராம்மா அழகாக தெலுங்குல எழுதுவாங்க. ஆ. அவங்க நிறைய பாடல்கள் தெலுங்குல எழுதி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன் சார், லாங்குவேஜுன்றதும் ஒரு இசைன்றதும் எப்போ வேணால் யார் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம் சார். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அதெல்லாம் தான் கற்றுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ முறை 1000 முறை பாடியிருப்பார் சார் அவரோட பாட்டே. 1001வது முறை கூட அவர் ரிஹர்சல் வந்துட்டு தான் பாடுவார். இதெல்லாம் தாண்டி சார் அவரோட நான் வந்து ஃப்ரான்ஸ் டு சுவிட்சர்லாந்து போகிறோம், காரில் போகிறோம். எஸ்பிபி அங்கிள், ஆண்டி, இது மாதிரி ஏஸ்தாஸ் அங்கிள், அவங்க தான் காரில் போகிறதா இருந்தது. எங்கள் வேனில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நைஸாக அவங்களோட அனுப்பிட்டாங்க. ஆமாம் சார், இரு சிகரங்கள் சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணோம் சார். அவங்க 2 பேரை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் வெளிநாடுகளில் நிறைய பண்ணோம். அப்போ அவங்களோட போகக்கூடிய பாக்கியம் எனக்கு. இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க, எவ்வளோ விஷயம் பேசியிருப்பாங்க சார். அப்போ அதை நான் பார்த்துட்டு வரேன், அதை நான் உள் வாங்கிக்கிறேன். இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கற்றுக்குறாங்க, இவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு, அவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம லெஜண்ட், நமக்கு முன்னாடி நமக்கு பாதை வகுத்துட்டு போயிருக்காங்கல்ல சார், அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் இதெல்லாமே. ஸோ சினிமா வரும், பாடல் வரும், ஹிட் ஆகும், ஹிட் ஆகாமல் போகும். ஆனால் ஒரு மனிதனாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கால் தரையிலே இருக்கணுங்கிறத அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் சார். எத்தனை 1000 பாடல், இது யாருமே இனிமேல் பாட முடியாது சார். இப்போ ரீசெண்டாக கூட எதுலையோ பார்த்தேன், அவர் பாடி வந்த அத்தனை 1000 பாடல்கள் இனிமேல் வேற பாடகர் பாட முடியுமான்னா கிடையவே கிடையாது. அது எல்லாம் தாண்டி சார் அவர் ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஜாலியாக இருப்பார். அங்கிள் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒருத்தர் டின்னர் கூப்பிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பிடும்போது, நீ மிமிக்ரி பண்ணு, நீ நல்லா மிமிக்ரி பண்ணுவோமே, பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை மிமிக்ரி பண்ண வச்சு. ஸோ ஃப்ளைட்லேருந்து வரும்போது பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து எங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் அவர் வந்துட்டு எல்லோரும் அப்படியே ஒரு பூரிப்பாயிட்டாங்க, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வந்து எங்களோட வந்து ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் அவர் பாடினதுக்கும், அவர் வாங்கின விருதுக்கும், அவர் ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்கள்லாம் தாண்டி அவரோட உள்ளே இருக்க மனிதாபிமானம், அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல சார், அதுதான். அதெல்லாம் நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டோன்றது. நான் கற்றுக்கிட்டேன் சார், அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சித்ராம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எப்படி ஹம்பிளாக இருக்கணும், அது ஏன்னா இதெல்லாம் ஒரு மாயையானதான் சார் எல்லாமே. நிச்சயமா எல்லாமே ஒரு மாயை தான். நம்ம பாடணும், பாடிட்டே இருக்கிறவங்க தான் நமக்கு இங்கே. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல சார், நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி அவங்கள தாண்டி எப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது நான் எஸ்பிபி அங்கிளை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார். ஒரு வாட்டி ப்ரைவேட் சேனலில், தெலுங்கு சேனல், அது வந்து எப்படின்னா தெலுங்கு பாட்டு நிறைய பாட்டு அவர் பாடுவார். அவரோட பிளேபேக் சிங்கர்ஸ், அதாவது என்ன மாதிரி சின்ன சின்ன சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் பாடுவாங்க. அப்போ அது எப்படின்னா ரிஹர்சல் வச்சுட்டு தான் அது பாடுவோம். அப்போ ஒரு பிரேக்கில் என்னன்னு தெரில, அன்றைக்கி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார், நிறைய விஷயம் பேசினார். இப்படிமா அப்படிமா, என்னால் ஒரு லைன் என்னைக்கு பாட முடியாமல் போதோ அன்றைக்கி நான் ஃபீல்டில் இருக்க மாட்டேம்மா, ஃபீல்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசினார் அன்னைக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அந்த வரிகள் எவ்வளோ அற்புதமான வரிகள் சார் அது. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது சார், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாமே சரியாயிடும். எங்களுக்கும் பண கஷ்டம் இருந்தது, இருக்குது, சரியாயிடும். இதுவும் கடந்து போகும். அப்படிதான் சார் வாழ்க்கையை எடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு இருக்கேன். சரி, நம்ம உரையாடல் வந்து ஒரு நிறைவு பெறும் நேரம் இது. மாலதியோட நிறைவேறாத ஆசை என்ன? தெரியல சார், அது என்னோட கடைசி காலகட்டத்துக்கு அப்புறம் வேணா. இதுவரை சொல்றேன், இதுவரை எனக்கு அப்படி எதுவுமே நிஜத்துக்கே இல்லை சார். நிறைவேறாத ஆசைன்னா நான் அப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஆசை இருக்கு, அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரஹ்மான் சாருக்கு பாடலன்னு சொன்னேன், பட் அது நிறைவேறாத ஆசை லிஸ்ட்ல வருமானு தெரியல. அதே மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அனிருத் சாருக்கு நான் பாடினதில்லை. ஸோ அதுவும் பிற்காலத்தில் நடக்கலாம், கூப்பிடுவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு வாய்ப்பு வரும்போது கூப்பிடுவாங்க. நிறைவேறாத ஆசை அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு கோயில்களுக்கு சிலது போகணுன்னு. இப்போ மூகாம்பிகை கோயிலுக்கு நான் போனதே இல்லை இது வரைக்கும், அந்த டெம்பிள் போனதே இல்லை, அது ஒரு ஆசை இருக்குது. ஷீரடிக்கு போனதே இல்லை, நான் பாபா டிவோட்டி, ஷீரடிக்கு போனதே இல்லை, இது வரைக்கும் போனதே இல்லை நான்.
அது ஒண்ணு போகணும். ஸோ அது அது ஒரு ஆசை இருக்கு. இது ஆசை தான் சார் இருக்கு எல்லாமே எனக்கு. எல்லாமே நிறைவேறும். அதெல்லாம் எல்லாமே ஏன்னா எனக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆசை. நிறைவேறாத ஆசை அப்படின்றது சின்ன வயசுல இருந்து சார். கல்யாணம் நம்ம வந்து ஒரு மண்டபத்துல பண்ணிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏன் நான் தூக்கி போட்டுட்டேன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, மனம் ஒத்து வாழற நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆடம்பரம் எதுக்கு? என்ன கல்யாண ஆல்பம் இல்ல, பரவாயில்ல. பரவால்ல. எத்தனையோ ஆல்பங்கள்ல நாங்க இருக்கோம். எத்தனையோ பேர் கல்யாண ஆல்பங்கள்ல நாங்க இருக்கோம். அருமையா சொன்னீங்க. அப்படின்ற ஒரு நிறைவு எனக்கு வந்தது. ஸோ சரி. இதுதான் சார். ஒரே ஒரு பக்தி பாட்டு ஒண்ணு பாடுங்க. பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன் என்னால் பாட முடிந்தவரை பரமல் திருப்புகழை பாடுகின்றேன் பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். அந்த பாட்டு நான் நிறைய மேடைகள்ல இன்னும் இது பாடல. தர்பாரிகாரன்டா அது. நீங்க அது பாடுனது பாடுனேன் ரொம்ப சார். நல்லா இருக்கு. என்னோட ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளவு நேரம் பல விஷயங்கள மனம் விட்டு பேசுனீங்க. ரொம்ப மிக்க நன்றி சார். சந்தோஷம். நம்ம மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நீங்களும் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பார்த்துருக்கேன் சார். இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடல்ல இருக்க விஷயங்கள் அந்த ராகம் முதல் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு சார். ஸோ உங்ககிட்டயும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் அப்போ யோசிப்பேன் இவர் ஒரு நாள் வர வச்சு இந்தந்த பாட்டுல எந்தெந்த இந்த ராகத்துல எந்தெந்த பாட்டு இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட எப்போ வேணா நினைச்சிருக்கேன் சார். கூப்பிடுங்க, நான் வரேன். கண்டிப்பா சார். சங்கீதம் தானே. கண்டிப்பா சார். சங்கீதம் கண்டிப்பா. ஷேர் பண்ண அது ஒரு சந்தோஷம் நிறைய தானே. நிறைய சந்தோஷம் கொடுக்கும் சார். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாவ் தமிழா சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ.